ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.4 மூன்றாம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? 48 மீட்டர் பக்களவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை. ஒரு சதுரம், இந்த சதுரத்தின் பரப்பளவும் இந்த இணைகரத்தின் பரப்பளவும் சமம்னு கொடுத்துருக்கோம். சதுரம் ஏபிசிடின்னு வச்சுக்கிடுவோம். இதை இணைகரத்தை PQRSன்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டுடைய பரப்பளவும் சமம். இதனுடைய ஏரியாவும் சமம்னு கொடுத்துருக்காங்க. இந்த சதுரத்தின் பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 48 மீட்டர் பக்களவு. இந்த 18 மீட்டர் உயரம் கொண்ட இணைகரம், உயரம் 18 மீட்டர். இதனுடைய அடிப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இணைகரத்தின் அடிப்பக்கம் என்ன? சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு இணைகரத்தின் பரப்பளவு. அவங்க கொடுத்துருக்காங்க. சதுரத்தின் பக்கம் எவ்வளவு? 48 மீட்டர். ஏஸ் ஈக்குவல் டு 48 மீட்டர். சதுரத்தின் பக்கத்தை ஏன் டினோட் பண்ணுவோம்? இப்போ சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். ஈக்குவல் டு பக்கம் இன்ட்டு பக்கம். 48 இன்ட்டு 48 பெருக்குவோம். இவ்வளோ ஆன்சர் கிடைக்குது. சதுர மீட்டர். இது சதுரத்தின் பரப்பு. இதே பரப்பளவு தான் இணைகரத்தின் பரப்பும் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவும் சமம்னால அதே தான் ஆன்சர். ஓகே, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த ஒன்றுன்னு இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம். சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு இணைகரத்தின் பரப்பளவுன்னு கொடுத்துருக்கனால ரெண்டு சமம்னால இந்த சதுரத்தின் பரப்பளவை அப்படியே இணைகரத்தின் பரப்பளவாக எடுத்துக்கிறோம். ஃப்ரம் 1 அப்படின்னு எழுது, 1லிருந்து. ஓகே, இது எப்படி போட்டோம்னு, இணைகரத்தின் உயரம் 18 மீட்டர். அடிப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இணைகரத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் தான் இணைகரத்தின் பரப்பு. அதுக்கு எவ்வளவு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2304. ஸோ பி தெரியாது. உயரம் எவ்வளவு? 18. ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2304/18 அடிச்சு கொடுக்க. மூணால் அகெயின் 128. அப்போ அந்த இணைகரத்தின் அடிப்பக்கம் 128 மீட்டர். ஓகே, இணைகரத்தின் அடிப்பக்கம் 128 மீட்டர். அந்த சதுரத்தின் பரப்பளவும் இணைகரத்தின் பரப்பளவும் சமம் கொடுத்துக்கனால சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சி இணைகரத்தின் பரப்பளவில் சப்ஸ்டியூட் பண்ணி அடிப்பக்கம் கண்டுபிடிக்கிறோம். உயரம் கொடுத்துருக்காங்க.